தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பாரு. எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். ரெண்டு கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கிறேன். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே உடைய சத்திய வசனங்களை கொண்டு எங்களோடு பேசுகிறீர். கர்த்தாவே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நிலையில் இருக்கிறபடி கர்த்தாவே, நாங்கள் ஆழமாய் சத்தியத்தை ஆண்டவரே அறிந்து கொள்ள, அதை கற்றுக்கொள்ள, எங்களுடைய மனதை கர்த்தாவே சத்தியத்திலே பதிக்க தேவாவியான எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிக்கிற காரியங்களை கர்த்தாவே மெய்ப்பொருளாக நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றி கொடுக்கிறீர். எங்களை கர்த்தாவே வசனத்தின்படியே ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து இந்த வசனத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு தேவ ஆவியானவர் எழுதும்போது சொல்கிறார், நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயிருக்க தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒரு அறிக்கை செய்வோம். நான் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவனாயிருக்க தேவன் என்னிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம். நான் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவனாயிருக்க தேவன் என்னிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். பாருங்க, இதுதான் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரை குறித்தும் தேவன் வைத்திருக்கிற சித்தமா இருக்கிறது. என்ன சித்தம்? எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாக இருப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஏன் இதை நான் சொல்றேன்னா, கிறிஸ்தவ வட்டாரத்தில் ஒரு பேச்சு இருக்குது. என்ன பேச்சுன்னா, தேவ சித்தம் என்னவோ அது நடக்கும். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, எது நடந்தாலும் தேவ சித்தம் தான். நல்லது நடந்தாலும் தேவ சித்தம் தான், கெட்டது நடந்தாலும் தேவ சித்தம் தான், நிறைவாக இருந்தாலும் தேவ சித்தம் தான், குறைவாக இருந்தாலும் தேவ சித்தம் தான் என்பது பாருங்க இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் பரவலாக மக்கள் நம்புகிற ஒரு கருத்தாக இருக்கிறது. ஆனால் எப்பவுமே பாருங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம நம்புகிறோம்னா அது வசனத்துக்கு ஒத்திருக்கா என்று பார்க்க வேண்டிய ஒரு பொறுப்பை கர்த்தர் நம்ம தெரிஞ்சுக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. வசனத்துக்கு ஒத்து இல்லைன்னா தூக்கி குப்பையில் போட்டுடணும். வசனத்துக்கு ஒத்து இருந்துச்சுன்னா அதை நல்லா பிடிச்சிக்கணும். ஏன்னா வசனம் தான் சத்தியம் இல்லையா? சத்தியத்துக்கு விரோதமான எல்லாமே பொய் தான். வசனத்துக்கு எதிரான ஒரு காரியத்தை நம்ம பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா அப்போ நம்ம பொய்யை நம்பிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். கவனிங்க. ஆனால் வசனத்தை பிடிச்சிக்கிட்டோம்னா பொய்யை தவிர்த்து விட்டோம், சத்தியத்தை பற்றி கொண்டோம். பாருங்க, சத்தியத்தை பற்றி கொண்டோம்னா நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும். எத்தனை பேர் வெற்றிகரமாக வாழ விரும்புறீங்க? அதுக்கு தான் சத்திய வசனங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவன் பாருங்க ஒரு நாளும் குறைவுக்கு காரணர் அல்ல. யாருடைய வாழ்க்கையிலையும் எப்பொழுதுமே குறைவு இருப்பது தேவனுடைய சித்தமே கிடையாது. ரட்சிக்கப்பட்ட எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எப்போதுமே நிறைவு உண்டாயிருப்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆமென். நிறைவு தான் தேவனுடைய மாறாத சித்தம். இந்த சத்தியத்தை நம்ம ஆதியாமத்திலே பார்க்கிறோம். அதுவும் ஆதியாமத்தின் 1ஆம் அதிகாரத்திலேயே நாம் பார்க்கிறோம். தேவன் பாருங்க எதை படைச்சாலும் சிறப்பாய் படைக்கிறவர். அவர் அதனதின் காலத்திலே எல்லாவற்றையும் எப்படி செய்கிறாரு? நேர்த்தியாய் செய்கிறார். எல்லாம் ரொம்ப பிரமாதமா படைக்கிறவர், எல்லாவற்றையும் ரொம்ப பிரமாதமா உருவாக்குகிறவர். தேவன்னாலே நல்ல அந்த சரியான படம் நமக்கு இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன்னா தப்பு தப்பா போதிச்சு வச்சிருக்கிறாங்க கிறிஸ்தவ வட்டாரத்தில்.
ஆவிக்குரிய மக்கள் தவறான காரியங்களையே நம்புகிறாங்க. தேவனை பற்றிய தவறான கருத்துக்களை என்ன செய்கிறாங்க, நம்புகிறாங்க. அதில் ஒரு உதாரணம் என்னன்னா, யோபு சொன்ன உதாரணம். யோபு சொன்ன வசனம் என்ன சொன்னாரு? கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ அப்படின்னு சொல்லிட்டாரு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்ட்டாரு. யோபுவே சொல்லிட்டாரு, அது ஸ்தோத்திரம் வேற சொல்லிட்டாரு சேர்த்து. ஒருத்தர் அப்படியே சொல்றாரு பாருங்க, ஸ்தோத்திரம் சொல்லிட்டார்ல பிரதர், அப்ப அது கரெக்டா தானே இருக்க முடியும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சொன்னாப்புல எல்லாம் கரெக்ட் ஆயிருமா? பாருங்க, இயேசுவோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இயேசு தான் சத்தியம் இல்லையா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். த எம்பாடிமெண்ட் ஆஃப் ட்ரூத் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து தான் பாருங்க சத்தியத்தினுடைய மொத்த ரூபம். அப்ப இயேசுவோட என்ன செய்யணும்? ஒப்பிட்டு பார்க்கணும். இயேசுவோட ஒப்பிட்டு பார்க்கும்போது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்பது இயேசுவுக்கு பொருந்துமா நான் கேட்கிறேன். நல்ல நல்ல ஆழமாக கவனிக்கணும். இயேசுனுடைய வாழ்க்கையில் அது பொருந்துமா? இயேசு கொடுத்தாரு உண்மை, ஆனா எதையாவது எடுத்தாரா? ஜீவனை கொடுத்தாரு, ஆனா யாருடைய ஜீவனையாவது எடுத்தாரா? சுகத்தை கொடுத்தாரு, ஆனா யாருடைய சுகத்தையாவது எடுத்தாரா? பாருங்க, ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு, தேவைகளை சந்திச்சாரு, ஆனா யார்கிட்ட இருந்தாவது எதையாவது புடுங்கினாரா? 5 அப்பம் 2 மீனை வாங்கி அவர் சாப்பிட்டுட்டு எப்போ விட்டு போனாரா? பாருங்க, அதை வாங்கி அதை பெருக்கி என்ன செய்யறாரு? திரும்ப கொடுக்கிறாரு. 20,000 மக்களை அவர் போஷித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்ப தேவனுக்கு எடுக்கிறவர் அல்ல, அவர் கொடுக்கிறவரா இருக்கிறாரு. அப்போ யோபு சொன்னது கண்டிப்பா தப்பு. இயேசுவோட ஒப்பிட்டு பார்க்கும்போது யோபு சொன்ன வாசகம் தப்பு. கர்த்தர் கொடுக்கிறவர், எடுக்கிறவர் அல்ல. இதை நம்பர் ஆமேன்னு சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு இந்த யோபு சொன்ன இந்த வாசகத்தை பிடிச்சிக்கிட்டு ஆவிக்குரிய வட்டாரத்தில் யோபுவே சொல்லிட்டாரு எவ்வளவு பெரிய பரிசுத்தவான், அப்ப நாமெல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லி இதை தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் பாருங்க, சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து படிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அனலைஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அனலைஸ்னா இட்ஸ் a கெமிக்கல் டேர்ம். அது ஒரு வேதியியல் வார்த்தை. பாருங்க, நாங்களாம் இந்த ஃபர்ஸ்ட் குரூப் படித்து வந்த ஆட்கள். இந்த ப்ளஸ் 2வில் பாருங்க, ஏதாவது ஒரு உப்பை கையில் கொடுத்துருவாங்க. அது என்ன உப்புன்னு சொல்லி என்ன செய்யணும்? அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். கெமிஸ்ட்ரியில் பாருங்க, அந்த அமிலத்தை ஊற்றணும், இந்த அமிலத்தை ஊற்றணும், இப்படி ரியாக்ட் பண்ணிச்சுன்னா அது இந்த உப்பு, அப்படி ரியாக்ட் பண்ணிச்சுன்னா அது அந்த உப்பு அப்படின்னு பாருங்க, அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். அருமையானவர்களே, வேதத்தையும் அப்படிதான் பாருங்க, ரொம்ப அனலைஸ் பண்ணி படிக்கணும். ஒரு வாசகம் சொல்லப்பட்டுச்சுன்னா அதுக்கு உகந்த மற்ற வசனங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது என்று தேடி பார்க்க வேண்டும். அது சத்தியமா அல்லது பாதி சத்தியமா அல்லது பொய்யா என்று கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு, ஒரு வேலை நம்முடையது. இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமீன் சொல்லுங்க. பாருங்க, அப்ப தேவன் எல்லாருடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதுமே நிறைவு உண்டாயிருக்க வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை தான் பார்க்கிறோம். தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் படைத்தார். ஆனா தேவன் படைத்த அந்த உலகத்தை பிசாசுக்கு எடுத்துட்டான். அங்கே என்னத்தை பார்க்கிறோம்? தேவன் படைக்கிறவர், உருவாக்குகிறவர், பிசாசு கெடுக்கிறவன், அழிக்கிறவன். இந்த கெடுக்கிறது அழிக்கிறத கொண்டாந்து கர்த்தரோட முடிச்சு போடக்கூடாது. இந்த உருவாக்குறது படைக்கிறத கொண்டு வந்து பிசாசோட முடிச்சு போடக்கூடாது. பாருங்க, தெளிவா இருக்கணும். தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் அப்புறம் தெளிந்த புத்தி, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, தெளிந்த புத்தி. தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தந்திருக்கிறார். நல்லா தெளிவா சிந்திக்கணும். சத்தியத்தின்படி பாருங்க, ஞான அறிவோடு தேவனுடைய மக்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. தெளிந்த புத்தி பாருங்க. அப்ப ஆதியாகமத்தில் பிசாசு கெடுத்தான். இந்த 1ஆம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கும் நடுவில் பெரிய கேப் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது. 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார்.
2ஆம் வசனம் பாருங்க, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. பாருங்க, தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார்னா அப்ப அவர் சிருஷ்டிக்கும் போது எல்லாத்தையும் நேர்த்தியா தானே சிருஷ்டிப்பாரு. அவரு எதையுமே அறகுறையா சிருஷ்டிக்கிறவர் அல்ல. அப்படி நேர்த்தியா சிருஷ்டித்த உலகம் ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமா இருந்தது என்று நான் பார்க்கிறோம். அப்பனா இடையில ஏதோ சம்திங் சீரியஸ் ஹேப்பன்டுன்னு அர்த்தம். ஏதோ மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. என்ன சம்பவம்? வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள், இந்த வானத்தையும் பூமியும் படைத்தார்னு 1ஆம் வசனம் போட்டிருக்குதே, அதுக்கும் இந்த 2வது வசனத்துக்கும் நடுவில் தான் இந்த பிசாசானவன் பாருங்க தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணி அவன் பரலோகத்திலிருந்து விழுந்தான் என்று சொல்கிறார்கள். ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் அவனுடைய வீழ்ச்சியை பற்றி நாம் வாசிக்கிறோம். பிசாசு விழுந்து போன கதையை பற்றி வாசிக்கிறோம். அது இந்த இடத்துல தான் நடந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஏன்னா நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே என்றெல்லாம் அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப விழுந்து போன பிசாசு பாருங்க, அவன் தேவன் நேர்த்தியாய் படைத்த இந்த பூமியை ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாக மாத்திட்டான், வெறுமையாக மாத்திட்டான். நம்ம பாயிண்ட் என்னன்னா, நிறைவின் தேவன் நம்முடைய தேவன், நிறைவின் தேவன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், நான் ஆராதிக்கிற என் தேவன் நிறைவின் தேவன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் ஆராதிக்கிற என் தேவன் நிறைவின் தேவன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் ஆராதிக்கிற என் தேவன் நிறைவின் தேவன். அவர் எல்லா நன்மைகளாலும் பாருங்க பூமியை மட்டுமல்ல, வானங்களை மட்டுமல்ல, பரலோகத்தை மட்டுமல்ல, அவரை விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையையும் நிரப்புகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் இன்னார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. அப்ப ஒழுங்கினம், வெறுமை, இருள், இந்த 3 காரியமும் பிசாசினால் உண்டானது. நம்ம எதை பார்த்துட்டு இருக்கிறோம்? நிறைவை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப வெறுமையாக்குகிறவன் பிசாசு, நிறைவை கொடுக்கிறவர் தேவன். பாருங்க, பிசாசு கெடுத்த உலகம் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இப்ப கவனிங்க, ஒழுங்கினா இருந்தா இருந்துட்டு போகுது, வெறுமை இருந்தா இருந்துட்டு போகுது. பிசாசு கெடுத்து விட்டான், சரி அப்படியே இருக்கட்டும், அதை போட்டு எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன செய்யல, விடல. கர்த்தர் எப்படிப்பட்டவர் பாருங்க, அவர் இந்த இருட்டை மாத்துகிறதுல அவர் ரொம்ப தீவிரமா இருக்கிறார், வைராக்கியமா இருக்கிறாரு. இருட்டு சரி கிடையாது, ஒழுங்கின சரி கிடையாது, வெறுமை சரி கிடையாது. அது பிசாசினால் வந்த தீமை, அது பிசாசினால் வந்த சாபம். அதை விலக்கியே ஆகணும், அதை மாற்றி போட்டே ஆகணும். ஆண்டவருடைய வைராக்கியத்தை பாருங்க. அப்ப நமக்கும் அந்த மாதிரி வைராக்கியம் இருக்கணும். நான் விவரமா பேசிட்டு இருக்கிறேன், உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் இருக்கணும். நம்ம குடும்பமும் நன்மைகளால் நிரம்பணும், நம்ம குடும்பமும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களால நிரம்பணும். அப்ப அப்படி விசுவாசிக்கணும். பாருங்க, குறைவே வராது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிசாசு ஆளுகை செய்கிற உலகம் இது. சில நேரங்களில் பிரச்சனைகளை கொண்டு வர்றான், குறைவுகளை கொண்டு வருகிறான். இப்ப நாம என்ன விசுவாசிக்கணும்னா, இந்த குறைவுகளெல்லாம் நீக்கி போட்டு நிறைவே கொடுக்கிற தேவன் என் கூட இருக்கிறாரு. இருக்கிறீங்களா? அதனாலதான் பாருங்க, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது, இருந்துட்டு போகுது, எப்படினாலும் வண்டியை தள்ளிட்டே போவோம் அப்படின்னு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, நினைக்கிறாங்க. ஆனா இருக்கக்கூடாது. என் தேவன் நிறைவின் தேவன், இந்த குறைவை மாற்றுவார், இந்த நிறைவை கொடுப்பார். நிரம்பி வழிகிற அனுபவம் உண்டாகும், ஏராளம் உண்டாகும், தாராளம் உண்டாகும். இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பாருங்க, அப்ப ஒழுங்கினத்தையும் வெறுமையையும் இருட்டையும் தேவன் விலைக்கு போடுகிறதுல, அதை மாற்றி போடுகிறதுல அவர் தீவிரப்பட்டார் என்று நாம் பார்க்கணும். அதனாலதான் பாருங்க, அவர் அதை மாற்றுவதற்கு தன்னுடைய விசுவாசத்தையும் வார்த்தைகளையும் பயன்படுத்துகிறார். தேவன் எப்படிப்பட்டவர், எப்படி செயல்படுகிறார் என்பது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் ரொம்ப அற்புதமான அதிகாரம். எத்தனை முறை வேணாலும் நீங்க வாசிக்கலாம். பாருங்க, அங்கிருந்து நீங்க நிறைய கிளீன் பண்ணலாம், நிறைய சேகரிக்கலாம், சத்தியங்களை சேகரிக்கலாம். பாருங்க, தேவன் இந்த ஒழுங்கினத்தை, வெறுமையையும் இருட்டையும் நீக்குவதற்காக அவருடைய விசுவாசத்தையும் அவருடைய வார்த்தைகளையும் பயன்படுத்துகிறார். விசுவாச வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். எல்லாரும் சொல்லலாம், விசுவாச வார்த்தை. என்ன சொல்றாரு? வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படிங்கிறாரு. இருளின் மத்தியில வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படிங்கிறாரு.
பொதுவாக நம்ம எப்படி பேசுவோம்? இருட்டு இருந்துச்சுன்னா, இருட்டு இருக்கு பிரதர், என்ன செய்யறது பிரதர், மாற்ற முடியலையே பிரதர், போக மாட்டேங்குதே, ஒரே இருட்டா இருக்குது பிரதர். நம்ம இப்படியே தான் பேசி பழகிருக்கிறோம். ஆனால் தேவனை மாதிரி பேசணும். இருட்டு நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தில். என் வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிசாசின் கிரியை நீங்கி போவதாக, அந்த வியாதி நீங்கி போவதாக, அந்த பண பிரச்சனை நீங்கி போவதாக, அந்த பொல்லாத மனுஷனுடைய எதிர்ப்பு நீங்கி போவதாக. இருக்கிறீங்களா? இயேசுவை போல தேவனை போல என்ன பேசுவதற்கு படிக்கணும், நல்லா படிச்சுக்கணும். பாருங்க, இவங்க தான் ரொம்ப இஃபெக்டிவ் பிலீவர்ஸ், நல்ல வல்லமையான பாருங்க விசுவாசிகள், வல்லமையான விசுவாசிகளா இருக்கணும். அப்படி இருக்கணும்னா தேவனை மாதிரி பாருங்க செயல்படுகிறவர்களா இருக்கணும். அதனாலதான் பாருங்க எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Be ye imitators of God. பாருங்க, அதாவது நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க, உங்க அப்பாவை போலவே நடந்து கொள்ளுங்கள். அவர் எப்படி செயல்படுகிறாரோ, அவர் எப்படி சிந்திக்கிறாரோ, அவர் எப்படி பேசுகிறாரோ, அந்த மாதிரியே நீங்களும் சிந்தியுங்கள், பேசுங்கள், அவரை போலவே செயல்படுங்கள் என்று எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் சபை மக்களுக்கு எழுதுகிறார். அப்ப பாருங்க, தேவனை போலவே நாம் செயல்பட வேண்டும், விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசணும். பாருங்க, குறிப்பா வெறுமையை நீக்குவதற்காக அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது என்று தேவன் சொன்னார். சுடர்கள் உண்டானது, சூரியன் உண்டானது, சந்திரன் உண்டானது, நட்சத்திரங்கள் உண்டானது. பாருங்க, வானங்களை தேவன் தன்னுடைய விசுவாசத்தின் வார்த்தைகளினால நிரப்புகிறார். வானம் வறுமையா இருக்கக்கூடாது, நிறைவா இருக்கணும். வானங்கள் நட்சத்திரங்களால் நிறைந்திருக்கிறது, சூரிய சந்திரன் நட்சத்திரங்களால நிறைந்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, பறவைகளை பற்றி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேரே ஆகாயத்து பறவைகள் இல்லையா, வேதம் அப்படிதானே பேர் கொடுக்குது, ஆகாயத்து பறவைகள், பேர்ட்ஸ் ஆஃப் த ஸ்கை. பாருங்க, அப்ப பறவைகள் பறந்து வானங்களை நிரப்பணும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். அதனால விதவிதமான பறவைகள். காலையில் நேரத்தில் கொஞ்சம் கவனிச்சு பார்க்குறீங்களா? குயில் வேற மாதிரி கூவுது, என்னென்னமோ பாருங்க, ஒவ்வொரு பறவையும் ஒன்று ஒன்றா சத்தம் போடுது. எங்கள் வீட்டில் அப்படி சத்தம் போடுது, நான் பார்ப்பேன். ஆனால் இந்த பறவை இந்த மாதிரி சத்தம் போடுது, இந்த பறவை வேற மாதிரி சத்தம் போடுது. அது பாட்டில் அந்த 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 5:30 6:30 வரைக்கும் அப்படி பாருங்க ஒரே சத்தமாக இருக்குது. விதவிதமான பறவைகள் கடவுள் நினைச்சிருக்கிறாரு, படைச்சிருக்கிறாரு. அவருடைய உள்ள என்னன்னா ஆகாயத்தை நிரப்பணும், வெறுமையா இருக்கக்கூடாது. வெறுமை அவருக்கு பிடிக்காது, நிறைவு தான் அவருக்கு பிடிக்கும். அப்புறம் பாருங்க, பூமியை மரம், செடி கொடிகள், புல் பூண்டுகள் இவைகள்னால நிரப்புகிறாரு. அப்புறம் பூமியில நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியெல்லாம் சிந்திக்கிறீங்களா? ஆவிக்குரியவர்கள் ரொம்ப வித்தியாசமா இருக்கணும் பாருங்க. ஆவிக்குரியவர்கள் நல்ல உணர்வு உள்ளவர்கள், எதை பார்த்தாலும் அதுக்கு பின்னால் இருக்கிற தேவனை பார்க்கிற ஒரு உணர்வின் இருதயம், உணர்வின் கண்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். தேவனை பார்த்தோம்னாலே நமக்கு பாருங்க உள்ளம் பரவசமா இருக்கும். பாருங்க, அப்ப நம்முடைய தேவன் பாருங்க நிறைவின் தேவன், எல்லாவற்றையும் நிரப்புகிறவராய் அவர் இருக்கிறார். அப்ப பூமியில புல் பூண்டு, காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் எல்லாவற்றையும் படைத்தது மட்டும் இல்ல, பூமிக்குள்ள மண்ணுக்கு கீழே சகலவித நன்மைகளையும் நல்ல பொருட்களையும், மனுஷர்களுக்கு உபயோகமான நல்ல பொருட்களை பாருங்க இந்த பூமிக்குள்ள வச்சிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, அந்த பூமிக்கு ஒரு தன்மையை கொடுத்திருக்கிறாரு. என்ன தன்மை? விதைச்சதை விளைவிக்கக்கூடிய ஒரு தன்மை. விதையை கொடுத்ததும் அவர் தான், விதைக்கும் போது அதை விளைய செய்கிறவரும் அவர் தான். நம்முடைய தேவன் இவ்வளவு பெரியவர் பாருங்க, இவ்வளவு நல்லவர். அவர் இல்லைன்னா இன்னைக்கு இந்த உலகமே இருக்காது, செயல்படாது, இயங்காது. மனுஷன் ஒரு நேரம் கூட சாப்பிட மாட்டான். கர்த்தர் இருக்கிறதுனால தான் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. மாம்ச தேகம் உள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிற
தேவன் என்று அவரை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, இந்த பூமிக்குள்ள சகலவித வளங்களையும் கர்த்தர் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கிறார். தங்கத்தை உள்ள வச்சிருக்கிறாரு, வெள்ளியை உள்ள வச்சிருக்கிறாரு, விலையேறப்பட்ட கற்களை உள்ள வச்சிருக்கிறாரு. சவுத் ஆப்பிரிக்காலாம் பார்த்தீங்கன்னா வைரத்தை வெட்டி எடுக்கிறாங்களாம். அன்னைக்கு பேப்பரில் ஒரு சம்பவத்தை வாசித்தேன். உத்தரப்பிரதேசத்தில் எங்கே ஒரு வயலில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களாம், உள்ள தங்கம் இருந்துச்சான். எவ்வளோ தங்கம் நோண்டி பார்த்தா 120 கிலோ தங்கம் இருந்துச்சான் பாருங்க. உடனே சீஃப் மினிஸ்டர் அங்கே வந்துட்டார். முதல் மந்திரி அங்கே வந்து அதை வந்து தங்களுடைய ஸ்டேட்டுக்கு, தங்களுடைய மாநிலத்துக்கு சொந்தமாக்கிட்டார் அவர். கவனிங்க, 120 கிலோ தங்கம் வச்சது யாருங்க? சத்தமாக தான் சொல்லுங்களேன், நம்ம தேவன் தான். அப்போ மனுஷனுடைய நல்வாழ்வுக்கு உபயோகமான பொருட்களை பாருங்க பூமிக்குள்ள நினைச்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. இது வரைக்கும் எடுத்தது கொஞ்சம், இன்னும் எடுக்க வேண்டியது நிறைய இருக்குது. எத்தனை சந்ததி வந்தாலும் அத்தனை சந்ததிக்கும் பொண்ணை வந்து சப்ளை பண்ணிட்டே தான் இருப்பார் அவர். அவ்வளோ பெரிய தேவன் பாருங்க. வாசிப்போம் சங்கீதம் 104:24 பாருங்க. கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திரளா இருக்கிறது, அவைகளெல்லாம் ஞானமாய் படைத்தீர். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பூமி உம்முடைய பொருட்களால் நிறைந்திருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், பூமி உம்முடைய பொருட்களால் நிறைந்திருக்கிறது. என்ன அருமையா சங்கீதக்காரன் சத்தியத்தை குறித்த வெளிப்பாட்டை பேசுகிறான் பாருங்க. பூமி உம்முடைய பொருட்களால் நிறைந்திருக்கிறது. நம்ம உட்கார்ந்துருக்கிறோம் அந்த மார்பிள், இது கர்த்தருடைய பொருள் பாருங்க. கர்த்தர் இந்த பூமிக்கு அடியில் விளைவித்த பொருள். எல்லாவித உபயோகமான நல்ல காரியங்கள் எல்லாமே பாருங்க கர்த்தர் வந்து என்ன செய்யறாரு, பூமிக்குள்ள வச்சிருக்கிறாரு. பூமி உம்முடைய பொருட்களால் நிறைந்திருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், நிறைந்திருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அங்கங்க, இல்லை நிறைஞ்சு இருக்குதுன்னு பைபிள்ல போட்டிருக்குது. மனுஷன் வந்து இன்னைக்கு பாவத்தில் எல்லாம் பரிசுத்தவானா மட்டும் இருந்தான்னா எல்லாவனும். அருமையானவர்களே, இன்னைக்கு வாழ்க்கை தரமே வேற. இன்னைக்கு நம்ம பார்க்குற மாதிரி இந்த உலகம் இவ்வளவு தரித்திரம் பிடிச்ச ஒரு உலகமா இருக்காது. இவ்வளவு சர்ச்சைகள் நிறைந்த ஒரு உலகமாக, சண்டைகள் நிறைந்த உலகமாக இருக்காது. எல்லாத்துலேயுமே ரொம்ப நிறைவா, ரொம்ப பிரமாதமா இருக்கும். அப்படிதான் இருக்க வேண்டும் என்று தேவன் நினைச்சிருக்கிறாரு, படைச்சிருக்கிறாரு. பாவம் தான் எல்லாத்தையும் கெடுத்துருச்சு. பாவம் தான் மனுஷனுடைய கண்ணை மூடிடுச்சு. பாவத்து நிமித்தம் தான் இவனால கண்டுபிடிக்க முடியல. விமானம் பறக்கக்கூடிய அந்த ஏரோடைனமிக்ஸ் சொல்றாங்க இல்லையா, பிரின்சிபிள்ஸ் எல்லாவற்றையுமே டே ஒன்லேயே ஆண்டவர் வச்சுட்டாரு. ஆனால் அதை கண்டுபிடிச்சு பறக்கிறதுக்கு இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனால் டே ஒன்லேயே எவ்ரி திங் வாஸ் அவைலபிள், எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. அப்போ தேவன் எல்லாவற்றையுமே பாருங்க நிறைவாக தான் படைச்சிருக்கிறாரு. பூமி நம்முடைய பொருட்களால் நிறைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அடுத்த வசனம் பாருங்க, 25வது வசனம். பெரிதும் விஸ்தாரமான சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. எப்படியே நிறைந்திருக்கிறது? பொருட்களால் நிறைந்திருக்கிறது. பிரைஸ் காட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிதும் விஸ்தாரமான சமுத்திரம் உம்முடைய பொருட்களால் நிறைந்திருக்கிறது. பூமி மட்டும் இல்ல, சமுத்திரத்துக்குள்ளதான் முத்துச்சிற்பிகள் இருக்குது. முத்த உள்ளடக்கிய சிப்பிகள் பாருங்க. மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டன்ஸ் வந்து கடலுக்குள்ள தேவன் கொட்டி வச்சிருக்கிறார். மனுஷன் எடுத்தது ரொம்ப கொஞ்சம், இனி எடுக்க வேண்டியது ஏராளம். அவ்வளவு இருக்குது கடலுக்குள்ள முத்துக்கள். அருமையானவர்களே, கர்த்தர் உள்ள கொட்டி வச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லை, மீன்களை பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. மீன்கள் வந்து முட்டையிட்டு அந்த இனப்பெருக்கத்தில் ஈடுபடும் போது ஒரு மீன் வந்து 500 முட்டை இடுமா. ஆச்சரியமா இருக்குது. 500 முட்டை, கொஞ்ச நாள்ல 500 குஞ்சு. அப்படி பிறகுதான் பாருங்க கடலுக்குள்ள இருக்கிற மீன்கள். ஆனா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் போட்டிருக்கிறாங்க, மீன்பிடி தடை காலம்.
என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நீங்க ரொம்ப மீனை பிடிச்சிட்டீங்க, கடல்ல மீனே குறைஞ்சு போச்சு, போட்டு வலையை போட்டு வாரிட்டு வந்துட்டீங்க எல்லாத்தையும், மீனே குறைஞ்சு போச்சு கடல்ல. அதனால 45 நாள் யாருமே கடலுக்கே போகக்கூடாது. அது மீன் முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சு இனப்பெருக்கம் நடத்தி மீன்கள்லாம் பெருகின பிறகு அப்புறம் என்ன செய்யுங்க, கடலுக்கு போய் மீனை பிடிங்க அப்படின்றாங்க. நான் என்ன யோசிக்கிறேன்னா, இது மனுஷருடைய குருவி மூலையிலிருந்து வந்த ஒரு எண்ணம். அது சமுத்திரம் எவ்வளவு பெருசு, அதுக்குள்ள எவ்வளவு மீன்கள் இருக்குது. ஒரு 100%ல 1% 2% கூட நீங்க பிடிச்சிருக்க மாட்டீங்க இது வரைக்கும். இன்னும் அவ்வளவு மீன்கள் செய்து இருக்குது. அது மட்டும் இல்ல, பிடிச்சிட்டு வந்த பிறகு அதை காட்டிலும் அதிகமா பெருகுது உள்ள. அவ்வளவு மீன் இருக்குது. தடைகாலம் தேவையே இல்லை, ஆனா போட்டுதான் ஆகிறோம். தடைகாலம் போட்டுதான் நாங்கள் ஆவோன்றாங்க. ஆனா நான் என்ன சொல்ல வர்றேன்னா, மீன்பிடி தடைக்காலமே இல்லாட்டிலும் மீன்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். இருக்கிறீங்களா? பெரிதும் விஸ்தாரமான சமுத்திரம் உம்முடைய பொருட்களால் நிறைந்திருக்கிறது. பேதுரு வலைய போட்டு போட்டு பார்த்துட்டு கடல்ல மீனே இல்லைன்னு நினைச்சிட்டான். இயேசு சொன்னாரு, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையில போடுங்கன்னு. போட்டான் பாருங்க, அப்புறம் தான் தெரியுது, அடையப்பா கடல் முழுவதும் மீனா தான் இருக்குதுன்னு. கர்த்தருடைய காரியங்களே ரொம்ப வித்தியாசம் பாருங்க. அப்ப நாம அப்படிதான் விசுவாசிக்கணும், குறைவே இருக்காது. மக்கள் என்ன யோசிக்கிறாங்க, பஞ்சத்தின் மத்தியில எல்லாம் தட்டுப்பாடா இருக்கும். எங்களுக்கு தட்டுப்பாடா இருக்காது. ஹலோ, எங்க தேவன் அப்படிப்பட்டவர். இருக்கிறீங்களா? நீங்களும் அப்படிதான் விசுவாசிக்கணும், நானும் அப்படிதான் விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவர்கள் அப்படிதான் விசுவாசிக்கணும். ஊராரோட சேர்ந்து, ஆமா பிரதர் எல்லாம் பஞ்சமாயிருச்சு, தட்டுப்பாடு, பண வீக்கம் அதிகமாயிடுச்சு, ஒன்றும் வாய்க்காது, ஒன்றும் கிடைக்காது, ஒரு பெருக்கம் ஏற்படாது, இப்படி நாம அவங்களோட சேர்ந்து நினைச்சக்கூடாது, பேசவே கூடாது. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறையும் இல்லை. இருக்கிறீங்களா? எல்லாம் விசுவாசத்துல சத்தமா சொல்லுவோம், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. அதை சொல்லணும் பாருங்க. கெனத் கோப்லன்ற பிரசங்கர் முத அந்த வாசகத்தை வாசித்தப்போ சொன்னாராம், இஸ் இட் ட்ரூ, இஸ் இட் ட்ரூ கன்சர்னிங் த லைஃப் ஆஃப் த பிலீவர்? ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கை குறித்து இதுதான் சத்தியமா, இதுதான் தேவனுடைய சித்தமா? அப்படியானால், இதுதான் தேவனுடைய சித்தமானால், இனி என் வாழ்க்கையில ஒரு முறை கூட, ஒரு நாள் கூட நான் குறைவோடு வாழப் போகிறது இல்லை அப்படின்னு சொன்னாராம். ஐ வில் நெவர் எவர் பி broke another day of my life அப்படின்னு சொன்னாராம். அந்த வசனம் வழங்கின மாத்திரத்தில் பாருங்க, இன்னைக்கு நமக்கும் வழங்கணும். சும்மா படிச்சுட்டே போயிடக்கூடாது, ஆழமா புரிஞ்சு படிக்கணும், உள்ள இறங்கணும். அது பாருங்க, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. அப்ப அவங்களுக்கு இவங்களுக்கு அதை பற்றி எனக்கு தெரியாது, என் தேவனை தான் எனக்கு தெரியும். அவர் சொல்லியிருக்கிறார், அவர் என் மேய்ப்பராக இருந்தாருன்னா எனக்கு ஒரு குறைவும் இருக்காது. அப்படி விசுவாசிக்கணும். தாவீது அப்படி விசுவாசி தான் மேலே வந்திருக்கிறான். அப்படி விசுவாசி தான் ராஜாவாக இருக்கிறான். ஒரு ஏழை பணக்காரனாக இருக்கிறான். அப்படி விசுவாசி தான். அவன் தான் நமக்கு மாதிரி. பாருங்க, அப்ப கடலையும் அவருடைய பொருட்களால் கர்த்தர் நினைச்சிருக்கிறாரு, நிரப்பி வச்சிருக்கிறாரு. சங்கீதம் 24:1, பூமியும் அதனுடைய நிறைவும் உலகமும் அதனுள்ள குடிகளும் கர்த்தருடையது. பூமி கர்த்தருடையது அப்படி சொல்லல, என்ன போட்டிருக்குது? பூமியும் அதனுடைய நிறைவும், the earth and its fullness thereof. பாருங்க, பூமியும் அதனுடைய நிறைவும் கர்த்தருடையது. அப்ப சங்கீதக்காரன் பாருங்க, ஆவியானவர் மூலமா ஒரு காரியத்தை நமக்கு சொல்ல வர்றான். பூமி மட்டும் இல்லப்பா, பூமிக்குள்ள சில காரியங்கள் நிறைஞ்சு போயிருக்குது. கண்ணு பார்த்தா தெரியல, மண்ணு கொட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனா உள்ள நிறைய இருக்குது. யாருக்காக? உங்களுக்காக, எங்களுக்காக, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்காக. கவனிங்க, தேவன் இந்த உலகத்தை நிறைவா படைச்ச போது ஒரு பாவி கூட இல்லை, இல்லையா? எல்லாத்தையும் நிறைவா படைச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணாரு? ஒரு பரிசுத்தவான உண்டாக்குனாரு. அவன் பேர் ஆதாம். அப்ப இவ்வளவு நிறைவு யாருக்காக படைக்கப்பட்டது?
பரிசுத்தவான்களுக்காக படைக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு பாவிகள் அதை எடுத்துக்கிட்டு அனுபவிச்சுட்டு கிடக்குறாங்க. சரி, எப்படியாவது அனுபவிச்சுட்டு போட்டோம், மனம் திரும்பினா சரி. அனுபவிச்சுட்டே இருக்கும்போதே கொஞ்சம் கண்ணு திறந்து இதெல்லாம் கொடுத்தவர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லி பாருங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான்னா நல்லது, அதுக்காக அவர் காத்திருக்கிறாரு. ஆனா இந்த உலகத்தின் வளங்கள் பாவிகள் அனுபவிப்பதற்காக படைக்கப்படவில்லை, பரிசுத்தவான்கள் அனுபவிப்பதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது. உலகம் பூமியும் அதனுடைய நிறைவும் கர்த்தருடையது. பாருங்க, பவுல் இதை 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் அவர் கோட் பண்றாரு. போவோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை வாசிக்கிறேன். கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள், மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அங்க வாசம் இல்லையா, சங்கீதம் 24. அது அப்படியே புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் கோட் பண்றாரு. அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான வசனம்னு அர்த்தம். என்ன சொல்றாரு? கடையில் விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள். சிலர் கேட்குறாங்க, ஹோட்டலில் போய் சாப்பிட்றது ரைட்டா தப்பா? பிரியாணி சாப்பிட்லாமா? பீஸா சாப்பிட்லாமா? KFC சிக்கன் சாப்பிட்லாமா? மட்டன் சாப்பிட்லாமா கேட்குறாங்க. நான் இல்லை, கர்த்தர் தான் பதில் சொல்கிறாரு. சொல்கிறார், கடையில் விற்கப்படுகிற எதையும் என்ன செய்யுங்க, வாங்கி நல்லா சாப்பிடுங்க. ஏன்னா நீங்கள் சாப்பிட்றதுக்காக தான் அங்கே வச்சிருக்கிறாங்க. ஹலோ, இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் சாப்பிட்றதுக்காக தான் அங்கே ப்ரிப்பேர் பண்ணி நினச்சிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. சில ஆட்கள் பாருங்க, நாங்கள் ஹோட்டலுக்கே போக மாட்டோம். சரி போங்க. ஹோட்டலில் நான் போய் சாப்பிடுவேன், எனக்கு அது பிடிக்கும்னா சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு பணம் இல்லைன்னா வெயிட் பண்ணுங்க, கர்த்தரை விசுவாசிங்க. பணத்தை கர்த்தர் தருவார். அப்புறம் போய் என்ன செய்யலாம், ஹோட்டலில் சாப்பிடலாம். சாப்பிடும்போதே என்ன செய்யணும், பைபிளில் அருமையாக போட்டிருக்குது, நாம் ஸ்தோத்திரத்துடனே கூட அனுபவிக்கும்படி தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க, ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பிரின்சிபல். நீங்கள் ஒரு காரியத்தை நல்லா அனுபவிக்கணும்னா அதற்காக முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். நீங்கள் ஒரு காரியத்துக்காக நல்ல ஸ்தோத்திரம் பண்ணினீங்கன்னா அதை நல்லா அனுபவிப்பீங்க. நீங்கள் ஒரு பொருளுக்காக அல்லது ஒரு போஜனத்துக்காக, ஒரு ட்ரெஸ்ஸுக்காக நீங்கள் கர்த்தரை சரியாக ஸ்தோத்தரிக்கலைன்னா நீங்கள் அதை நல்லா என்ஜாய் பண்ண முடியாது. ஒரு நல்ல கார் வாங்கினீங்கன்னா முதல்ல அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். நல்லா தேங்க்யூ லார்ட், இது முற்றிலும் உம்மிடத்திலிருந்து எனக்கு வந்திருக்கிறது அப்படின்னா அந்த காரில் நீங்கள் போகும்போது ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும். அதான் அங்கே பிரின்சிபல். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நாம் ஸ்தோத்திரத்துடனே அனுபவிக்கும்படி தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது. தேவன் நன்மைகளை படைச்சிருக்கிறாரு, போஜன பதார்த்தங்களையும் படைச்சிருக்கிறாரு. என்ன பண்ணணும், சாப்பிடும்போது தேங்க்யூ லார்ட். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, தேங்க்யூ லார்ட். நல்ல நம்மளை நாமே பாருங்க பயிற்றுவித்து கொள்ள வேண்டும். எந்த நன்மையை அனுபவிக்கிறதுக்கு முன்னால தேங்க்யூ லார்ட், இது உம்மிடத்திலிருந்து செய்து வந்திருக்கிறது அப்படி சொல்லும்போது பாருங்க, நம்ம அதை அனுபவிக்கிறவர்களாய், நல்ல தகாத விதமாக அனுபவிக்கிறவர்களாக அல்ல, தகுதியான விதத்தில் அனுபவிக்கிறவர்களாக நாம் இருப்போம். அப்படி அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் செய்கிறார், விரும்புகிறார். பாருங்க, கர்த்தருடைய சித்தம் என்னன்னா, எல்லாரை பற்றியும் ஒரே ஒரு சித்தம் தான். என்னன்னா, மகனே என்னுடையதெல்லாம் உன்னுடையது. எல்லாருக்கும், உலகம் எங்கும் இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் தேவன் சொன்ன சத்தியம் இதுதான், என் மகனே என்னுடையதெல்லாம் உன்னுடையது. அவர் நிறைவின் தேவன். அவருடைய நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைஞ்சிருக்கணும்னு அவர் என்ன செய்றாரு, விரும்புகிறாரு. எல்லாரும் சொல்லுவோம், என் தேவனுடையதெல்லாம் என்னுடையது. இன்னொரு முறை சொல்லுவோம், என் தேவனுடையதெல்லாம் என்னுடையது. இன்னொரு முறை சொல்லுவோம், என் தேவனுடையதெல்லாம் என்னுடையது. எனக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் சொல்லிடுவேன். நான் உங்களை பற்றி எனக்கு தெரியாது, நான் அப்படிதான். ஞாபகம் வந்துருச்சா சொல்லிடுவேன், அது என் தேவனுடையதெல்லாம் என்னுடையது.
அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் வாழ்க்கை இன்னும் நல்ல ஆசீர்வாதத்தினால் நிரம்புகிறது. அது இல்லையே இது இல்லையே, அவங்களுக்கு இருக்குது இவங்களுக்கு இருக்குது. நோ 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 நோ, அப்படிப்பட்ட ஆட்டிடியூடே இருக்கக்கூடாது நமக்கு. பாருங்க, என் தேவனுடையதெல்லாம் என்னுடைய. ஒருவேளை இன்னைக்கு சில நன்மைகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என் தேவனுடையதெல்லாம் என்னுடையது அப்படி விசுவாசிங்கன்னா இன்னைக்கு இல்லாத நன்மைகள் நாளைக்கு வர ஆரம்பிச்சிடும். நாளைக்கு ஏராளம் தாராளமா வந்துடும். எப்படி வரும் எனக்கு தெரியாது, ஆனால் வார்த்தையில சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை நன்மையால் நிரம்புவதை காண்பீர்கள். பாருங்க, இந்த கெட்டகுமாரன் கதையில் அந்த மூத்த குமாரன் இருக்கிறானே, அவன் அப்பா கூடவே தான் இருக்கிறான், ஆனா ஒன்னையும் அனுபவிக்கல. ஏன் அனுபவிக்கல? ஏன்னா அப்பாவுடைய இதெல்லாம் என்னுடைய இதுன்னு சொல்லி அவன் விசுவாசிக்கல. இருக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு லைட் அடிக்குது? விளங்கணும் நல்லா. அப்பா கூட தான் இருக்கிறான், சகல நன்மைகளும் அவன் பக்கத்துல தான் இருக்குது, ஆனா ஒன்னையுமே அனுபவிக்கல. ஏன் தெரியுமா? அப்பாவுடைய இதெல்லாம் என்னுடையது அப்படின்னு அவன் என்ன செய்யல, நம்பல, விசுவாசிக்கல. அவன் என்ன யோசிச்சான்? எங்க அப்பா இருக்கிறாரு, நல்ல வேலை வாங்குவார், போட்டு சக்கையா பிழிவார், நல்ல வேலை வாங்கிட்டு அப்புறம் ஒண்ணுமே கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது அவனுடைய எண்ணம். எப்படிப்பட்ட தவறான எண்ணம் பாருங்க. எப்பேற்பட்ட அப்பா கூட இருக்கிறான். இந்த கெட்டகுமாரன் போய் அவ்வளோத்தையும் சீரழிச்சிட்டு வர்றான். அவனையே என்ன செய்யறாரு, ஏற்றுக்கொள்கிறாரு. அவனுடைய தவறுகள்லாம் மன்னிச்சு அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டாந்து போட்டு, கைக்கு மோதிரத்தை கொடுத்து, காலுக்கு பாதரட்சியை கொடுத்து, நல்ல விருந்த ஏற்படுத்தி எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பதற்கு எல்லா வழிவகையும் பண்ணிட்டாரு. அப்படிப்பட்ட அப்பா, நல்ல அப்பா, அன்பான அப்பா. ஆனா கூட இருக்கிற இவன் என்ன யோசிக்கிறான்? எங்க அப்பா ஒன்னையுமே கொடுக்க மாட்டார், நல்ல வேலை வாங்குவார், ஆனால் எதையுமே கொடுக்க மாட்டார், பொல்லாத அப்பா அப்படின்ற மனது அவனுக்கு. நல்லா கவனிங்க, தவறான எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப டேஞ்சரஸ். ஜான் ஓஸ்டின் சொல்றாரு, ஒன் ராங் தாட் வில் ஹோல்ட் யூ கேப்டிவ் ஃபார் யுவர் லைஃப் டைம் அப்படிங்கிறார். அதாவது ஒரு தவறான எண்ணம் உங்க வாழ்நாள் முழுவதும் உங்களை சிறையாக்கி போடும் அப்படிங்கிறார். கரெக்ட். அதனாலதான் சத்தியத்தை குறித்த அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்க சொந்தக்காரர் ஒருத்தர் சொல்றாரு, அவர் மகன் டெல்லியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். அவனுக்கு ஃபோன் பண்ணுவாரான். அவன் சொல்லுவானா, அப்பா அவன் நம்ம சர்ச்சுக்கு வந்த பையன் பாருங்க, நம்ம சர்ச்சு மாதிரி இல்லைப்பா, எங்கே ஒரு தமிழ் சர்ச்சுக்கு போகிறேன், பாட்டெல்லாம் பாடுறாங்க, ஆனால் வசனமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. வசனம் சொல்லனா போச்சு, எண்ணங்கள் சித்தியாது. எண்ணங்கள் சித்திக்கலைன்னா வாழ்க்கை சித்திக்காது. தப்பு தப்பாக தான் நினைப்போம், தப்பு தப்பாக தான் நம்புவோம். அப்போ தப்பு தப்பாக தான் வாழ்க்கையில் என்ன செய்யும், நடக்கும். வாழ்க்கையில் சரியான காரியங்களை நம்பணும்னா சத்தியத்தை கேட்கணும். இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தியத்தை கேட்கணும், எண்ணங்களை சத்தியத்துக்கு நேராக என்ன செய்யணும், திருப்பணும். தவறான எண்ணங்களை களையணும், சரியான எண்ணங்களை மனசுல வைக்கணும். ராங் தாட்ஸ் வில் ஹோல்ட் யூ கேப்டிவ், ரைட் தாட்ஸ் வில் செட் யூ ஃப்ரீ. பாருங்க, சரியான எண்ணங்கள் உங்களை விடுதலையாக்கும், உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களை வாழ வைக்கும். பாருங்க, அவன் என்ன யோசித்தான், அந்த மூத்த குமாரன், எங்க அப்பா ஒன்னையுமே கொடுக்க மாட்டாரு, நல்ல வேலை வாங்கிட்டு போயிட்டு வாடான்றாரு அப்படின்னு யோசித்தான். ஜான் ஓஸ்டின் சொல்றாரு, இந்த எண்ணங்கள் எப்படி வாழ்க்கையை ரொம்ப பாதிக்குது என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ரொம்ப வாஞ்சியா இருப்பாரான், கடைசி வரைக்குமே ரொம்ப வாஞ்சியான ஆள் தான், ரொம்ப அருமையான ஒரு போதகர், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆள். அவரு ரொம்ப வாஞ்சியா இருப்பாராம். இருக்கும்போது இந்த சத்தியங்களெல்லாம் படிச்சுட்டே இருப்பாராம். அப்ப யாரோ ஒருத்தர் பிரசங்கம் பண்ணும்போது சொல்லிவிட்டாராம், பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெறுவது ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லிவிட்டாராம். ஏன்னா பிரசங்கியார் பார்த்தீங்களா, அவர் என்ன சொன்னாலும் வேத வாக்கா தான் இருக்கும்னு சொல்லி நம்புகிற கூட்டம் தான் ஜென்ரலா இருக்குது எல்லா இடத்துலையும். இவரும் பாருங்க உட்காந்துட்டு கேட்டுட்டு இருந்தவர் யோசிச்சுட்டாராம், பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெறுவது ரொம்ப கடினம், கடினம் இல்லை ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லிவிட்டார். அப்போ இவர் என்ன யோசிச்சாரு, ஐயோ அது பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெறுறது ரொம்ப கடினம், ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, இதை மனசில் வச்சுட்டாராம் பாருங்க.
இடத்துல எத்தனையோ முறை பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பெறுவதற்கு பிரயாசப்பட்டாராம். ஒரு முறை கூட பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பெற முடியலையா. மற்றவங்களாம் பெற்றுக்கொண்டாங்களாம், ஆனா இவரால் பெற முடியலையா. ஏன்? ஏன்னா பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பெறுவது கடினம் சொல்லி மனசுல பதிஞ்சிருச்சு. ஒரு முறை ஒரு கூட்டம் நடந்துச்சான். அந்த கூட்டம் நடந்தபோது அந்த பிரசங்கியார் பரிசுத்தாவியை பற்றி பிரசங்கம் பண்ணிட்டு, பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பெறுவதற்கு, பரிசுத்தாவினுடைய நிறைவை பெற்றுக்கொள்வதற்கு விரும்புகிறவர்கள்லாம் முன்னால் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாராம். கூப்பிட்ட உடனே இவர் ஆர்வமாக இருந்துச்சு, முன்னால் ஓடி போயிட்டாராம். ஏன்னா இவருக்கு பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பெறணும்னு ரொம்ப வாஞ்ச. ஆனால் கடினம் அப்படிங்கிற எண்ணம் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற விடாதபடிக்கு தடுத்து போட்டது. இப்போ கூப்பிட்ட உடனே இவர் நமக்கு ஹெல்ப் பண்ணிடுவார் போலன்னு சொல்லிட்டு முன்னால் போயிட்டாரான். முன்னால் போனால் சொல்லிட்டாரான், நான் சில உதவியாளர்கள் இருக்கிறாங்க, அவங்க உங்கள் தலையில் கை வைப்பாங்க, அப்போ விசுவாசத்தில் அந்நிய பாஷை பேசுங்க, பரிசுத்தாவினுடைய நிறைவை பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லி பிரசங்கியார் சொல்லிட்டாரான். இவர் முன்னால் போய் முழங்கால் போட்டுருந்தாங்க. 2 சகோதரிகள் வந்தாங்களாம். நல்ல தடியான சகோதரிகள் 2 பேர் வந்து இவர் தலை மேலே கை வச்சாங்களாம். அவர் சொன்னார், கையை வச்சாலே பயங்கரமாக வெயிட்டாக இருக்குது. கையை வச்சாங்களாம். வச்சுக்கிட்டு சொன்னாங்களாம், ஸ்பீக் இன் டங்ஸ், அந்நிய பாஷை பேசுங்க, அந்நிய பாஷை பேசுங்கன்னு சொல்லி பாருங்க, போட்டு அமுக்குன்னு அமுக்குறாங்களாம். இவர் பேசுறதுக்கு ட்ரை பண்றாரோ, அந்நிய பாஷை வர மாட்டேங்குதான். ஏன்னா பரிசுத்தாவி பெற்றுக்கொள்வது கடினம் என்கிறது ஏற்கனவே மண்டைக்குள்ள இருக்குது. கடைசியில் அவங்க சகோதரிகளும் விடுற மாதிரி இல்லை, போட்டு இவரை உழுக்குன்னு உலுக்கி பாருங்க ஆட்டுன்னு ஆட்டிட்டு இருக்கிறாங்களாம். கடைசியில் பார்த்தாராம், இவர் சொன்ன ஒரு ஜெபம் பண்ணாராம், ஆண்டவரே எனக்கு நீ பரிசுத்தாவியை தராட்டிலும் பரவாயில்ல, இந்த சகோதரிகளிடத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குனாராம். ஹலோ, இவங்கிட்ட இருந்து என்னை விடுதலை ஆக்கினா போதும்னு அப்படி ஜெபம் பண்ணாராம். கடைசியில் அன்னைக்கும் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பெறலையாம். பாருங்க, அப்புறம் பைபிளில் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் என்னதான் போட்டிருக்குது பாஸ்தருவுமே அப்படின்னு சொல்லி பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகளை அலசி ஆராய்ஞ்சு, இயேசு சொன்ன சத்தியங்கள்லாம் அலசி ஆராய்ஞ்சு திரும்ப 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 அந்த வார்த்தைகளெல்லாம் பாருங்க தியானிக்க ஆரம்பிச்சாராம். அப்புறம் தான் ஆவியானவர் வெளிப்படுத்தினாராம், பரிசுத்த ஆவிய அபிஷேகத்தை பெறுவது ஈஸிப்பா, அதுக்கான கிரயத்தை இயேசு கொடுத்துருக்கிறாரு கல்வாரி சிலுவையில். இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு அதுக்குரிய கிரயத்தை கொடுத்துருக்கிறாரு. நீ பாடாப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் பெந்தெகோஸ்தே நாளில் வந்தவர், அவர் இங்கே தான் இருக்கிறாரு, திரும்ப பரலோகத்துக்கு போகவே இல்லை. கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு பிறகுதான் அவர் பரலோகத்துக்கு என்ன போறாரு, போறாரு. அதனால இங்கே தான் இருக்கிறாரு, பெற்றுக்கொள்றது ஈஸி அப்படின்னு சொன்ன உடனே விளங்கின மாத்திரத்தில் பாருங்க, ஒரு ஹோட்டலுக்கு போய் ஒரு ரூம் போட்டாராம். ரூம் போட்டு பாருங்க, முழங்காலில் நின்று இந்த வேத வசனங்கள்லாம் அறிக்கையிட்டு கண்ணை மூடி சரளமாக பேசினார் அந்நிய பாஷை. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாராம். பாருங்க, சத்தியம் விளங்கின மாத்திரத்தில் அந்த ராங் தாட் போயிடுச்சு, அந்த தவறான எண்ணம் போயிடுச்சு. சரியான எண்ணம் வந்த மாத்திரத்தில் விசுவாசம் வந்துருச்சு. விசுவாசம் வந்தோடனே பெற்றுக்கொண்டாரு. இதான் பாருங்க அருமையானவர்களே, என்னுடையதெல்லாம் உன்னுடையது அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா, அப்போ அதை சின்ன பிள்ளை மாதிரி என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். அப்பாவுடையதெல்லாம் என்னுடையது, நான் அவருடைய பிள்ளை, எனக்காக தான் வச்சிருக்கிறாரு. அவருடையதெல்லாம் என்னுடையது. அந்த ஒரு தாளந்து வாங்கினவன் அவன் பாருங்க இருக்கிறதையும் இழந்து போயிட்டான். ஏன்? தவறான எண்ணம், எஜமான பற்றிய தவறான எண்ணம். என்ன சொன்னா எஜமான் வந்தப்ப, ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவராகவும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவராகவும் இருக்கிற கடினமுள்ள மனிதன் என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்னா. அறிவு தப்பான அறிவு. மற்றவங்களாம் வாங்கிக்கிட்டு பெருக்கிக்கிட்டு சந்தோஷத்தோட போயிட்டானுங்க. ஆனா இவன் வாங்கினதை புதைச்சி வச்சிருந்தான், யூட்டிலைஸ் பண்ணல, பெருக்கம் உண்டாகல, சந்தோஷம் உண்டாகல, ஆசீர்வாதம் உண்டாகல. ஏன்? எஜமானை குறித்த தவறான எண்ணம், கர்த்தரை பற்றிய தவறான எண்ணங்கள் இன்னைக்கு சபைகளுக்குள்ளே அப்படியே இன்ஃபில்ட்ரேட் ஆகிருக்குது, ஊடுருவி இருக்குது. அருமையானவர்களே, அதை நீக்கி போடுகிற ஒரு டூல், ஒரு கருவி என்னன்னு கேட்டீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை தான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம்னா தவறான எண்ணங்கள் மறைந்து சரியான எண்ணங்கள் நமக்குள்ளே வருகிறது. அப்பா ரொம்ப நல்லவர், அவருடையதெல்லாம் என்னுடையது. எல்லாரும் சொல்லுவாங்க, தேவனுடையதெல்லாம் என்னுடையது. இன்னொரு முறை சொல்லுவோம், தேவனுடையதெல்லாம் என்னுடையது. திருப்போம்,
எரேமியாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 24வது வசனம் பாருங்க. எவனாயிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ளக்கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். நிறைவின் தேவன். வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர் அல்லவோ. ஆம்னி பிரசன்ட். காத்து எல்லா இடத்துலையும் இருக்குது. அருமையானவர்களே, அது இருக்கிறதை பார்க்கலாம் தேவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறார் என்பதுதான் உண்மை. வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் பாருங்க, நிறைவின் தேவன். நான் யோசித்து பார்க்கிறேன், வானத்தையும் பூமியுமே நிரப்புகிறவராக இருப்பார். ஆனால் நம்மை ஆசீர்வாதங்களால் நிரப்புவது அதிக நிச்சயம் அல்லவா? ஏன்னா வானத்தையும் பூமியும் அவர் ரொம்ப நேசிக்கல. வானத்துக்காகவும் பூமிக்காகவும் அவர் ஜீவனை கொடுக்கல, ரத்தத்தை கொடுக்கல. உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா வானத்தை பார்க்கலாம், பூமியை பார்க்கலாம். நீங்களும் நானும் அவருடைய பிரைஸ்ட் பொசிஷன், அவருடைய விலை மதிப்பில்லாத சொத்து. பாருங்க, அப்படிதான் நம்மளை பார்க்கிறாரு அவரு. அப்ப வானத்தையும் பூமியை நிரப்புவார் இருப்பாரானால் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்தினால் நிரப்புவது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படி விசுவாசிக்கணும். குறைவுகளை பார்க்கக்கூடாது, நிறைவின் தேவனை பார்க்கணும். என் வாழ்க்கையை ஆசீர்வாதத்தினால் நிரப்புவது அதிக நிச்சயம் அல்ல. என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவை நீக்கி போடுவது அதிக நிச்சயம் அல்லவா? என்னுடைய தேவைகளை சந்திப்பது அதிக நிச்சயம் அல்லவா? வராத நன்மைகளை கொண்டு வருவது அதிக நிச்சயம் அல்லவா? இருக்கிறீங்களா? பாருங்க, ரட்சிப்புல என்ன நடந்துச்சு? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உங்க உள்ளம், என் உள்ளம், எல்லா உள்ளமே வெறுமையா இருந்துச்சு. பாவத்து நிமித்தமாக எம்டியா இருந்துச்சு. இயேசு கதவை தட்டினார். இயேசுவே, ஆண்டவரே உள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டோம். எத்தனை பேர் கூப்பிட்டீங்க? கூப்பிட்டோம். பாருங்க, இயேசு உள்ள வந்தாரு. வெறுமையா இருந்த உள்ளம் நிறைவா மாறிடுச்சு. அதான் ஒரு பிரசங்கர் இப்படி சொல்றாரு, இயேசுனுடைய கல்லறை எம்டியா இருக்குது, என் உள்ளம் ஃபுல்லா இருக்குது. இருக்கிறீங்களா? ஏன்னா கல்லறைக்குள்ள இருந்த இயேசு உயிர் தெழுந்து என் உள்ளத்துக்குள்ள வந்துட்டாரு. Now the tomb is empty, my heart is full. கல்லறை வெறுமையா இருக்குது, என் உள்ளம் நிறைஞ்சிருக்குது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இயேசு என் உள்ளத்துக்குள்ள இருக்கிறாரு. இருக்கிறீங்களா? பாருங்க, நிறைவின் தேவன். ரட்சிப்பு அவருடைய பிரசன்னத்தின் நிறைவை நமக்கு என்ன செய்திருக்குது? கொண்டு வந்திருக்கிறது. பெந்தைக்கோஸ்தே நாளில் அது இன்னொரு டிகிரி அதிகம். வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள், அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நிரப்பிட்டு. எல்லாரும் சொல்லுவாங்க, நிரப்பிட்டு. வீடு முழுவதையும் நிரப்பிட்டு. ஆவியானவர் வரும்போதே ஒரு நிறைவை கொடுக்கிறவராக, ஒரு நிரப்புகிறவராக தான் செய்றாரு, வர்றாரு. இப்ப பாருங்க 3வது வசனம். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் என்ன செய்து? நிரப்பப்பட்டு. எல்லாரும் சொல்லுவாங்க, நிரப்பப்பட்டு. நிறைவு, 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 நிறைவு. கர்த்தர்னா நீங்க என்ன யோசிக்கிறீங்க? நிறைவின் தேவன். என் உள்ளத்துக்குள்ள வந்திருக்கிறாரு, இல்லத்துக்குள்ள வந்திருக்கிறாரு, என் வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறாரு. எதுக்கு? இருக்கிற வெறுமையெல்லாம் நீக்கி போட்டு நிறைவை கொடுப்பதற்காக அவ்வளவு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற குறைவெல்லாம் மாறிடும், நிறைவு உண்டாகும், பிரச்சனை தீரும், பதில்கள் வரும். பாருங்க, ஆசீர்வாதம் நிரம்பி வழியும். ஏன்னா அவர் நிறைவின் தேவன். பாருங்க, நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளில் பேச தொடங்கினார்கள். அப்புறம் நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்து பாருங்க. பாருங்க, அப்போஸ்தலனாய் பவுல் ஆவியினால் நிறைந்தவராய் என்று பல இடங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பேதுரு ஆவியினால் நிறைந்தவராய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசிகள் ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் என்று நாம வாசிக்கிறோம். நிறைவு தேவ பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கிற ஒரு அனுபவம், ஆவியினால் நிறைந்திருக்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. காலையில் எந்திரிச்ச உடனே, ஃபாதர் காட் ஃபில் மீ வித் யுவர் ஸ்பிரிட் டுடே. இன்னைக்கு உங்களுடைய ஆவியினால் என்னை நிரப்பாண்டவரே, உங்களுடைய ஆவியினால் நான் நிறைந்திருக்க எனக்கு உதவி செய்யும் சொல்லி பாருங்க, ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன்னா தேவனுடைய நிறைவு தான்
குறைவுகளை நம்முடைய வாழ்க்கையை விட்டு என்ன செய்கிறது? அகற்றுகிறது. தேவ பிரசன்னத்தின் நிறைவு தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நம்ம விட்டு அகற்றுகிறது. வேற எதுவும் அகற்ற முடியாது. வேற எதுக்கும் அவ்வளவு வல்லமை கிடையாது. அப்ப பாருங்க, விசுவாசிகளை பற்றி ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிருவோம். எபேசியன் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்க. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மது பான வெறி கொள்ளாமல், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். விசுவாசிகளுக்கு ஆலோசனை சொல்றாரு பாருங்க ஆவியானவர். ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் கர்த்தரை உங்களுடைய இருதயத்தில் பக்தியுடன் பாடி ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இப்படிதான் விசுவாசிகள் இந்த உலகத்துல வாழ வேண்டும். ஆவியினால் நிறைந்திருங்கள். கர்த்தர் நிறைவின் தேவன். அவருடைய பிரசன்னத்தினால நிறைக்கிறார். ரட்சிப்பின் சந்தோஷத்தினால நம்மை நிறைக்கிறார். அது மட்டுமல்ல, எல்லா விதமான நன்மைகளாலும் நம்முடைய வாழ்க்கையை நிரப்புகிறார். ஐஸ்வர்யத்தினால் நம்முடைய வாழ்க்கையை நிரப்ப அவர் விரும்புகிறார். மனசுல பதித்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான சத்தியம், தேவன் நிறைவின் தேவன். குறைவு ஓடிரும். நிறைவின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். குறைவெல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவரே. இப்படி இருக்கணும் ஜெபம். நிறைவு உண்டாகிற ஒரு அற்புதத்தை நிச்சயமா நீங்க என்ன செய்வீங்க? காண்பீர்கள். எல்லாரும் தயவு எழுந்து நிற்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, நிறைவின் தேவனே, எங்களுடைய வாழ்க்கையை எல்லா ஆசீர்வாதங்களினாலும் நன்மைகளினாலும் நிரப்புகிறவரே, வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர், சர்வ வல்லமையுள்ளவர். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையையும் எல்லா உம்முடைய மகிமையினாலும் நிரப்புகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்தது என்று நாங்கள் வாசிக்கிறோம். உம்முடைய மகிமையினால் எங்களுடைய வாழ்க்கை நிறையட்டும் ஆண்டவரே. உம்முடைய கர்த்தாவே வல்லமையினால் எங்களுடைய வாழ்க்கை நிறையட்டும். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்களுடைய வாழ்க்கை நிறையட்டும். உங்களுடைய நன்மைகளினால் எங்களுடைய வாழ்க்கை நிறையட்டும் ஆண்டவரே. தகப்பனே, கர்த்தரின் மேய்ப்பர் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று எழுதியிருக்கிற வார்த்தையை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உறுதிப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். அது மாதிரி செய்கிறீர் கர்த்தாவே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.